பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தையை நாங்கள் தினம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். அருமையானவர்களே, இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் என்றால் யார்? மரியாளை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. யார் சொல்றது? ஒரு தூதன் சொப்பனத்துல பேசி கொண்டிருக்கிறார். யோசேப்பு ரொம்ப பயந்து விட்டான். காரணம் என்னன்னா, மரியாள் கர்ப்பமாயிருக்கிறார். அவர்கள் கூடி வரும் முன்பே, கல்யாணத்துக்கு முன்பே கர்ப்பமாயிருக்கிறார். அது மரியாள் யோசேப்புக்கு தெரிந்ததுனால அவன் என்ன செய்யணும்? அவளை தள்ளிவிட மனதா இருந்தான். வெளியே யாருக்கும் சொல்லாம ரகசியமாய் தள்ளிடணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, ராத்திரியிலே தேவதூதன் வந்து அவளுக்கு தரிசனமாகி சொல்றாரு, அவள் வயிற்றில் உண்டாயிருப்பது பரிசுத்த ஆவியினாலே உண்டாயிருக்கிறது. அது பத்தி நீ பயப்படாதே. நீ அவளை என்ன செய்ய? அவள் குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடு. இயேசு என்று பெயரிடு. அவர் குமாரனை பெறுவாள். நீ அது தப்பா நினைக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. ஆண்டவர் இயேசு எல்லா மனிதரும் பிறக்கிறது போல அவர் பிறக்கவில்லை. அதாவது மிக முக்கியமான ஒரு காரியம், கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். ஒரு கன்னி கர்ப்பவதியாகி, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக அப்படின்னு சொல்லப்பட்டது. கன்னி கர்ப்பவதி ஆகிறது. அவள் பாருங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயர். இயேசு என்றால் அதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இயேசு அப்படின்னு சொன்னாலே நம்ம ஆட்கள் பாருங்க, அன்னைக்கு அது பெருசா தெரியல. இன்னைக்கு இயேசுன்னா கிறிஸ்டியன் அப்படின்றான். கிறிஸ்டியன் ரொம்ப குறைஞ்சவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறான். இயேசுங்கிற வார்த்தைக்கு பேரு ஜீசஸ் இங்கிலீஷ் சொன்னாலும், ஈசூஸ் என்று கிரீக்ல சொன்னாலும், இயேசு என்று தமிழ்ல சொன்னாலும், ஈசா என்கிற என்று சொன்னாலும், முஸ்லிம்கள் ஈசாய் என்று சொன்னாலும் எல்லாம் ஒரே பேர் தான். இந்த இயேசு என்பதற்கு ஜனங்களின் பாவம், தமது ஜனங்களின் பாருங்க சொல்லப்பட்ட ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சி. அது மீனிங்கா இருந்தான், ரட்சிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர் என்றார். அப்போ இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவள் பாவத்தை அவர் மன்னிப்பார். யார் பாவத்தை மன்னிப்பார்? இன்னைக்கு கூட ஆண்டவர் வந்திருக்காரு. யார் பாவத்தை மன்னிச்சிருக்காருன்னா, யாரெல்லாம் யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவளுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்து அவளுடைய பாவங்களை மன்னிக்கிறவா இருக்கிறார். ஆனபடினாலே யோசேப்பே, நீ என்ன செய்யாத? நீ பயந்து போயிடாத, கலங்காத, நீ பயந்துராத. நீ அவளை நீ என்ன செய்யாத? அவளை சேர்த்துக்கொள், ஐயப்படாது. அவ வயிற்றில் இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. ஆனபடினாலே அப்படி செய்ய என்று சொல்ல காரணம், அவர் இந்த உலகத்துல வருவதனாலே. இன்னைக்கு டிசம்பர் மாசம் எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டமா இருக்கு. எங்க பார்த்தாலும் சேல்ஸ், எங்க பார்த்தாலும் ஸ்டார்ஸ், எங்க பார்த்தாலும் டெக்கரேஷன்ஸ், எங்க பார்த்தாலும் கிறிஸ்துமஸ் தாத்தாக்களா இருக்கிற இந்த நாட்களில் அந்த முதல் நூற்றாண்டுல பார்க்கும்போது, இயேசு என்றால் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேருடைய பாவத்தை நீக்கி ரட்சி, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திர தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் சொன்னார். அப்படியானால் அருமையானவர்களே, இயேசு தேவ ஆட்டுக்குட்டி, இயேசு பாவம் நீக்கி ரட்சிக்கிறவர், இயேசு பரிசுத்தமானவர், அவர் ஒருவரே ரட்சிக்க முடியும் என்று பல வசனங்களை வாசிக்கிறோம்.
ஆனபடினாலே அந்த குமாரனை நீ சேர்த்துக்கொள், ஐயப்பட. அதனாலதான் பாருங்க, யோசிப்பு ரொம்ப நல்ல மனுஷன். அவர் எப்படியாவது அவனை தள்ளி விடுதல் அப்படின்னா டைவர்ஸ் என்கிற வேர்ட், டைவர்ஸ் தள்ளி விடுதல் என்று சொல்லப்படும். ஆனா அவங்களுக்கு நிச்சயம் தான் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் முடியல. நிச்சயம் பண்ணியிருக்கும் போது இந்த அம்மா கர்ப்பமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டார். அதனாலே அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் தள்ளி விட நினைச்சா. ஆனா தூதன் அவனுக்கு வந்து காணப்பட்டு, அவர் தள்ளி விடாதே, அவர் வயிற்றில் இருப்பது பரிசுத்தமானது, பரிசுத்த ஆவியால் உண்டானது என்று சொல்லி பலப்படுத்தினார். அவனுக்கு பிறக்கும் போது இயேசுன்னு பெயர் போடு, ஏன்னா அவர் எல்லா மக்களின் பாவத்தை மன்னிக்கிறார். இயேசு, அந்த இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும்னா அந்த இயேசு நம்முடைய உள்ளத்துல வரணும். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்கள் பாவத்தை மன்னிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உலகத்தின் பாவத்தை பாருங்க, நீ பாவத்தை தீர்க்கிறதுக்கு தான் மருதம் கிழக்கு மேற்கு ஓடுறாங்க. பாருங்க, வடக்க இருக்கவங்க எல்லாம் தெற்க வர்றாங்க. நம்ம இந்தியாவில பாருங்க, வடக்க இருக்கவங்கலாம் தெற்க வர்றாங்க, தெற்க இருக்கிறவங்க எல்லாம் மேற்க போறாங்க, இந்த கிழக்கு இருக்கவங்க எல்லாம் மேற்க போயிட்டு இருக்கிறாங்க. இப்படியே கிழக்கு மேற்கு ஓட்டமா ஓடுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, பாவத்தை மன்னிப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பரிசுத்தர் இந்த உலகத்திலே பிறந்து, அது பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டு அந்த உலகத்திலே பிறந்து எல்லா பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் தன்னுடைய சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு தெரிஞ்சாலும் அது கிறிஸ்டியன் அப்படின்றான். அது என்னன்னு தெரியல. கிறிஸ்டியன் அவள் இலக்காரமா, எது வேண்டான்னு சொல்றோமோ அதான் உண்மை. எது நம்ம சீப் பாஸ்டா நினைச்சிட்டு இருக்கோமோ அதுதான் ஹையஸ்ட். நாம நினைக்கிறது கிடையாது. நீ எது ஹையஸ்டா நினைக்கிற அது ரொம்ப சீப்பஸ்டா இருக்கும், ரொம்ப சீப்பா இருக்கும். எது நீ சீப்புன்னு நினைக்கிறியோ அது ரொம்ப ஹையா இருக்கும் என்பதை மறக்க வேண்டாம். நம்ம நினைக்கிறது அல்ல, அதுக்கு மேலான காரியம். நமக்கு தெரிஞ்சது அவ்வளவு. பாருங்க, நீங்க எத்தனையோ தடவை சொல்லிக்கலாம். பாருங்க, சாது சுந்தர் சிங்கை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கலாம். அவருக்கு கிறிஸ்டியனாலே பிடிக்காது. அவர் பைபிள் எல்லாம் எரிச்சிருக்காரு, கிழிச்சு எரிஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு நாள் தற்கொலைக்கு போகும்போது, ஒரு கடவுள் இருந்தா என்னை காப்பாத்தட்டும்னு சொல்லி போகும்போது, புக்க படிச்சு பாரு, இயேசு தரிசனமானா. அப்பதான் தெரியும், ஐயோ நான் இந்த ஆண்டவர் தானே மோசமா நினைச்சேனே, இவர் தான் ரட்சகன்னு தெரியாம போச்சுதே என்று சொல்லி அவேதனைப்பட்டார். இன்றைக்கு அருமையான இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். இயேசு நமக்கு அந்த உலகத்தில் வந்தார். சோத்திரம். அந்த வந்த இயேசுவை நோக்கி பாக்குறீங்களா? அவர் எல்லா உலகத்தின் ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். இன்னைக்கு உங்க எங்க நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கி ரட்சிக்கிறவருக்கு ஒரே அதிகாரம் அவருக்கு இருக்கு. அந்த ஆண்டவர் நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இன்றைக்கு ரட்சித்து வழி நடத்துவார், புதிய வழியில நடத்துவார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர், இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொன்ன வசனத்தில் நினைப்பார். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தீரான். இந்த உலகத்தை படைத்தவர் மனுஷனாய் வந்தீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை நாங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாளிலே ஆண்டவரே எல்லாரையும் உம்முடைய கரத்துல கொண்டு வருகிறோம். உம்முடைய வார்த்தையை, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி செபித்து ஒப்புக்கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் விடுதலை உண்டு என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதா. காலையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தமிழ் ஜனங்களின் பாவங்களை நீக்கிறவர், நம்முடைய ஜனத்தின் நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.